ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கும் சேமாரி அப்படின்ற சாங்ல இருந்து எப்படி கொரியன் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாங் வந்து ஃபேமஸான ஒரு கிட்ஸ் சாங். ஸோ இந்த சாங் நம்ம ஊரில் எப்படி வந்து நிலா நிலா ஓடிவான்னு நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியுமோ, அதே மாதிரி தான் வந்து கும் சேமாரி இந்த சாங் வந்து ஃபேமஸான கிட்ஸ் சாங்ஸ் கொரியனில். ஸோ இந்த சாங்லேருந்து எப்படி கொரியன் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஸ்டார்ட் கொரியன் இன் தமிழ். நான் உங்கள் அதுல்யா. ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா, கும் செமரிகா அஞ்சி பெய்சோ. இதுல கும் அப்படின்றது கரடி. நம்ம என்ன வந்து கொரியன்ல நம்பர் சிஸ்டம் என்ன பார்க்கல, அதை பத்தி வந்து நியர்பை ஃபியூச்சர்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்து 1 2 3 எப்படி சொல்றதுன்னு மட்டும் பார்க்கலாம். 1 அப்படின்னா வந்து ஹனா, 2 அப்படின்னா துல், 3 அப்படின்னா வந்து செட். ஹனா துல் செட், ஹனா துல் செட். நம்ம தமிழ்ல எப்படி சொல்வோம்னா 1 2 3 அப்படின்னு வந்து எழுதும்போது எழுதுவோம், சொல்லும் போது வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு வீடு 2 வீடு 3 வீடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடு, ஒரு கேக், ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுன்றது ஒரு வார்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொரியன்லயும் அதே தாங்க. ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது அன்ஜிப், அனாவா இருக்கிறது அண்ணா சேஞ்ச் ஆயிடுச்சு, அன்ஜிப். 2 நாயின்னு சொல்லும் போது தூ கே, துள்ளுன்றது தூவா சேஞ்ச் ஆயிடுச்சு, தூ கே. 3 கரடின்னு சொல்லும்போது சே கும், சே அப்படின்றது 3, செத்துன்றது இங்க சேவா சேஞ்ச் ஆயிடுச்சு, சே கும் அப்படின்னா வந்து 3 கரடி. சே மாறி, இதுல சேனா நமக்கு என்னன்னு தெரியும் 3, மாறி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் வேர்டு. கவுண்டர் வேர்டை பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து நியர்பை ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறி அப்படின்னா வந்து கவுண்டர் வேர்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தமிழ்ல வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேருன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பர்சனை மென்ஷன் பண்ணுது. ஜென்ரலா வந்து ஒரு மனிதரை மென்ஷன் பண்ணுது. அது யாரா வேணா இருக்கலாம், ஒரு பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கொரியன்ல வந்து கவுண்டர் வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த கவுண்டர் வேர்ட் யூஸ் பண்றோம், மற்றது எதுக்கும் யூஸ் பண்றது இல்லை. ஆனா கொரியன்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க. பர்சன்ஸ்க்கு, திங்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு, மிஷினரி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கவுண்டர் வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாறி. அனிமல்ஸுக்கெல்லாம் கவுண்டர் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மாறி. மாறின்றது ஒரு கவுண்டர் வேர்டு. இப்ப சே மாறி அப்படின்னு சொல்லும்போது 3 விலங்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து கும் சே மாறி அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலரா வந்து கரடி 3 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கும் சே மாறி 3 விலங்கு, கரடி 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ அஞ்சிப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு, இஸ்ஸோ அப்படின்னா வந்து இருக்கிறது. ஸோ கும் சே மாறி அஞ்சிப் இஸ்ஸோ அப்படின்னா வந்து 3 கரடி ஒரு வீட்டுல இருக்கு. ஸோ இதுதாங்க அந்த பாட்டுக்கான மீனிங்கு. அப்பாகும் அம்மாகும் ஏகீகும். ஸோ அப்பாகும் சொல்லும் போது அப்பா நமக்கு என்ன தெரியும் அப்பா. அப்பாகும் சொல்லும் போது அப்பா கரடி. ஒம்மாகும், ஒம்மானா அம்மா, ஒம்மாகும் சொல்லும் போது அம்மா கரடி. ஏகீகும், ஏகினா வந்து குழந்தை, ஏகிகும் சொல்லும் போது குழந்தை கரடி. நம்ம குழந்தை கரடின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து குட்டி கரடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா கரடி, அம்மா கரடி, குழந்தை கரடி. ஸோ இதுதான் இந்த லைனுக்கான மீனிங். அப்பா ஹும் துங் துங் ஹே. ஸோ அப்பா ஹும்னா நமக்கு என்ன தெரியும் அப்பா கரடி. துங் துங் ஆதா அப்படின்னா வந்து குண்டா இருப்பது. துங் துங் ஹே அப்படின்னு சொல்லும்போது குண்டா இருக்க அப்படின்னு சொல்றது. ஸோ அப்பா ஹும் துங் துங் ஹே அப்படின்னா அப்பா கரடி குண்டா இருக்காரு. ஒம்மாகும் நல்ஷின் ஹே. ஒம்மாகும்னா வந்து அம்மா கரடி. நல்ஷின் ஆதா அப்படின்னு சொல்லும்போது ஒல்லியா இருப்பது அப்படின்னா வந்து மெலிந்து இருப்பது. ஒருத்தவங்களை பார்த்து நீங்க ஒல்லியா இருக்கீங்க, மெலிந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ஷின் ஹே அப்படின்னு வரும். ஒம்மாகும் நல்ஷின் ஹே, அம்மாகும் வந்து ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏகிகும் நோமுகியவோ. இல்லை ஏகிகும் அப்படின்றது வந்து
குழந்தை கரடி, அப்படின்னா வந்து குட்டி கரடி. நோமு அப்படின்னா வந்து ரொம்ப அப்படின்னு அர்த்தம். கியப்தா அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து அழகா இருக்கிறது, எக்ஸாக்டா சொல்லணும்னா கியூட்டா இருக்கிறது. ஸோ இதை தமிழ்ல நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கியோவாயோ அப்படின்னு சொல்லுவாங்க. கியோவாயோனா வந்து அழகா இருப்பது, இல்ல வந்து கியூட்டா இருக்கிறது. ஏகி கும்முன்னோமோ கியவோ, குட்டி கரடி வந்து ரொம்பவும் கியூட்டா இருக்கு அப்படின்னு தான் இந்த லைனுக்கான மீனிங். இஸ் இஸ் சாரண்டா. ஸோ இஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரை ஷேக் பண்றது. ஜென்ரலா வந்து இசுக்காதா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து ஷேக் பண்றது. இஸ் இஸ் அப்படின்னு 2 தடவை வரும்போது ஷோல்டர் 2 தடவை ஷேக் பண்ணணும்னு அர்த்தம். கிட்ஸ் சாங்ஸ்லாம் நம்ம ஜென்ரலா பாடும்போது கையை ஆட்டி தலையை அசைச்சு கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணி தான் நம்ம பாடுவோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் அதை பார்த்து அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை பண்ணும்போது நீ நல்லா பண்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாராதா அப்படின்னா வந்து நல்லா செய்வது, நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லும்போது சாரந்தா. சாரந்தானா நீ நல்லா செய்யறன்னு அர்த்தம். இஸ் இஸ் சாரந்தா, ஷோல்டர் 2 தடவை ஷேக் பண்ணிட்டு நீ நல்லா செய்யற அப்படின்னு அர்த்தம். உம்சே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from you guys. நான் உங்கள் அதுல்யா.